விண்ணக வாழ்வுக்கு சென்றுதல் முன்தினம், அதாவது பிப்ரவரி 5ஆம் நாள் இரவில் அவர் என்னிடம் கூறியது, சிஸ்டர், எனக்கு ஒரு குறையும் இல்லை. சிஸ்டர்ஸ் மற்றும் செவிலியர்கள் எல்லோரும் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள். நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். ஐ எம் கிரேட்ஃபுல். மேலும் எனக்கு வலியாக இருக்கிறது, நான் தூங்க செல்கிறேன் என்று அவ்வளவு தாளாத வேதனையில் இருந்த போதிலும் மற்றவர்களை பற்றி குறை கூறாமல் தன் வழியை சொல்லி முணுமுணுக்காமல் என் ஆயர் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு என்று நிறைவான மனதோடு வாழ்ந்து இறை அருளோடு இறைப்பதம் சேர்த்தவர் தான் என் அன்பு அருள் சகோதரி ஷோபா அவர்கள். உண்மையில் அவர் தம் சாவு ஆண்டவரின் பார்வையில் மிக மதிப்புக்குரியது. அருள் சகோதரி ஷோபா அவர்கள் மறைந்த சந்திரசேகர் மற்றும் காணிக்கை மேரி அவர்களுக்கு மூத்த மகளாக 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆந்திராவில் உள்ள கர்நாடகாவில் உள்ள பத்ராவதி ஊரில் பிறந்தார். அவர் உயர்நிலை படிப்பை சித்தூரில் முடித்து அருள் சகோதரி அவர்கள் அவருடைய தந்தையின் ரயில்வேயின் பணிமாற்றத்தின் காரணமாக மேல்நிலை படிப்பை காட்பாடி அக்ஸீலியம் கல்லூரியில் முடித்தார். இறை சித்தம் விதமாய் இருக்க காட்பாடியில் தான் அருள் சகோதரி என் சபையை பற்றி அறிந்து 1981ஆம் ஆண்டு என் சபையில் அடியெடுத்து வைத்து 1985ஆம் ஆண்டு முதல் 1985ஆம் ஆண்டு முதல் வார்த்தை பாட்டையும் 1990ஆம் ஆண்டு இறுதி வார்த்தை பாட்டையும் கொடுத்து ஆண்டவருக்காக தம் வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். முதியவர்களுக்கு பணி செய்வதை விரும்பியதால் அதற்கு அத்தியாவசியமான படிப்புகளை முடித்து முதியவர்களுக்கு மகிழ்ந்து இறக்கத்தோடு பணி செய்தவர் எம் அருள் சகோதரி அவர்கள். கலப்பையில் கை வைத்த பின் முன்னோக்கி பயணிப்பவனை சீடன் என்ற இறைவாக்குக்கு ஏற்ப 2010ஆம் ஆண்டில் துறவற வாழ்வின் வெள்ளி விழாவை கொண்டாடி 39 ஆண்டுகள் ஆண்டவரை சிக்கென பற்றிக் கொண்டு இறை சித்தம் செய்தவர் தான் அருள் சகோதரி ஷோபா அவர்கள். எப்பொழுதும் முன்முறுகளோடு காணப்படும் அருள் சகோதரி அவர்கள் மிகவும் எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், எல்லோருடனும் அன்போடும் மென்மையாகவும் பழகி நல்ல ஆரோக்கியமான உறவை வளப்படுத்துவதில் வல்லவர். தன் நகைச்சுவை உணர்வால் தன்னுடன் இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் குணமுடையவர். எம் அன்பு சகோதரி ஷோபா அவர்கள் நம் தாய் வீடாம் விண்ணகத்தில் அவர் தம் அன்பன் இயேசுவின் உடனிருப்பை அனுபவித்ததை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறும் என்று அன்னாரோடு வாழ்வதற்கு எமக்கு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி இறைவனை கோருகின்றோம். அவரை இறைவனுக்கு அர்ப்பணித்த குடும்பத்தாரை நன்றியோடு நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பூநிலையில் அவரை பிரிவது கடிது எனினும் இவ்வுலகின் நிலையாமையில் இருந்து நிலை வாழ்விற்கு அவர்கள் சென்றதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். குறையில்லாதவன் இறைவன் மட்டுமே. குறைகள் இருந்தாலேயே அருள் சகோதரி ஷோபா அவர்கள் அவனியில் வாழ்ந்தார். ஆகவே இத்தெய்வீக பலியில் கருணை இறைவனின் கடைக்கண் பார்வை அடியவர் அருள் சகோதரி ஷோபா அவர்கள் மீது விழுந்திடவும் மனித பலவீனத்தால் அவர் இழைத்த பாவங்கள் கழுவப்படவும் அழியா வாழ்வை பெற்றிடவும் ஆண்டவனிடம் வேண்டுவோம். அன்னாருக்கு ஒரு புகழஞ்சலி.
பற்று வெறுத்து பாரோதோகம் தவிர்த்து சுற்றம் துறந்து சொந்தம் மறந்து ஏற்றுக்கொண்ட இயேசுகிறான் வழியில் ஆற்றிட வேண்டும் ஆக சிறந்த கடமை என நற்கன்னிகையாக அருளிறக்க மடத்தில் இணைந்தார். ஊற்று பெருக்காக ஆன்மீகம் அழைத்ததால் போற்றும் இறைப்பணியை பாங்குடன் செய்வித்தார். சுற்றி சுழன்று சேவைகளை கண்காணித்தார். மீளா பிணியில் மேனி உருகுலைந்தாலும் தாளாத வேதனையில் துவண்டு போனாலும் நீளாத ஆயுட்காலம் நெருங்கி நின்றாலும் ஆளாத துன்பங்கள் ஆட்டுவித்து வந்தாலும் நம்பிக்கை உணர்வை நழுவ விடாமல் எம்பிரான் இயேசுவை நானும் கைவிடாத தென்வானின் ஆழ்பக்தி தான் உன்னதத்தின் அடையாளம். அம்மணி சோபாவுக்கு நீ வான்வீடே வாசஸ்தலம். எங்களின் ஆழ்ந்த இரங்கலும் ஜபங்களும் அண்ணா நிறைவாழ்வில் நிலைப்பாற்றுவாராக. நிலையான இறைவொளி அண்ணார் மேல் விளைவதாக. அவரின் ஆன்ம நிலைப்பாற்றிற்காக தியாகப்படியில் தெரிவிப்போம். இறையவர்களை விரைஞ்சுவோம். நாம் தகுந்தவாறு புகழுக்கு நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகள் தவறுகள் இவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டிய இறையவர்களை நாம் எல்லாம் இறைவனிடமும் விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுத்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவு அம்மியில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள்.
கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வார். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பார். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர்
இருக்கை முன்பாக நிற்க வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மழையாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது வழித்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்று வாழ்வோர் தாம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தாம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராகுவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கம் உள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உன் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். இப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரி சோபாவை இறுதி வார்த்தைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அவரை வழியெடுப்பதற்காக இறைவனில் அவர் மறுபிறப்பு பிறந்திருக்கின்றார். புதிய வாழ்க்கையை அவரை தேர்ந்தெடுத்து அதன் வழியாக நமக்காக, நமது கருத்துக்காக, நமது நலனுக்காக ஜெபிப்பதற்காக வாழகன் சென்றிருக்கின்றார். அருள் சகோதரி சோபாவை நாம் அனைவரும் இழந்திருக்கின்றோம். வருத்தத்தோடும் மிகவும் வேதனையோடும் இங்கே ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அருள் சகோதரி மெட்டில்டா அவர்கள் முன்னுரையில் அதிகமாக சொன்னார்கள். அருள் சகோதரியுடைய பிறகுடையும் அவர் நிறைவேற்றப்பட்டிருந்த பாசத்தையும் நேசத்தையும் கடமைகளையும் பற்றி கூறியிருந்தார்கள். என்னுடைய கடமையாக நான் சிஸ்டரோடு எவ்வாறு உறவு கொண்டிருந்தேன், அவரை என்னை எப்படி உருவாக்கினார் என்பதில் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் சிஸ்டர் சோபாவின் வழிநடத்தலில் பேச்சோடும் செயலோடும் சொல்லோடும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நான் அவர்களை சந்தித்தது இதே கிரேசன் கம்பேஷன் ஹாஸ்பிட்டல். என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது நானும் அவர்களை பார்த்திருந்தேன். அப்பொழுது நான் பூனாவில் படித்துக் கொண்டிருந்தேன். அவர்களை பார்ப்பதற்காக வந்த பொழுது நான் சிஸ்டர் சோபாவை சந்தித்தேன். அவர்தான் உணவு பரிமாறிக் கொண்டிருப்பவர், ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பவர். நானும் ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் எனக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுப்பார்.
மிகவும் அக்கறையோடு கேட்டுக்கொள்வார். சாப்பிட்டீங்களா, எங்கே படுத்தீங்க, எப்படி தூங்குறீங்க, அப்படி என்று எல்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவர். அதிலிருந்து உருவான எங்களுடைய நட்பு என்னை திருமணத்தில் இருந்து அவர்கள் வழிநடத்தினார்கள். கடிதங்கள் மூலமாகவும் மறைவிட்ட ஆவிடைய வழியாகவும் அவர்களை வழிநடத்தி கடவுளுக்காக நீங்கள் அர்ப்பணியுங்கள், குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், கடவுள் பார்த்துக் கொள்ளுவார், எல்லாம் இறைவன் சித்தம் என்று ஆழமான கருத்தை அப்பொழுதே அவர் கூறினார். அன்று நான் புரிந்து கொள்ளவில்லை, இப்பொழுது நான் புரிந்து கொள்கின்றேன். அரசோதனை சோபா கருணை உள்ளம் கொண்டவர். யாருக்கும் எந்த நேரத்திலும் the grace on her face. When she smiles, we can see 1,000 watts bulb on her face. அருமையான ஒரு ஸ்மைலை கொடுப்பார். ஆனந்தத்தோடு சிரிப்பார். Whole body will shake when she smiles and laughs and talks. Such a wonderful person she was. She never said about anything that she was suffering. Rather, she was able to express what she is enjoying in the presence of God with a commitment, with a communication, abiding the rules and the regulations of the Constitution of the communication. அந்த அன்பான வார்த்தைகள், சொல்லுகிற grace and compassion. Later on, அவங்க எங்கெங்க இடத்துல போட்டாங்களோ அங்கிருந்தெல்லாம் நான் போய் பார்த்தேன். உருவான பிற்பாடு 30 ஆண்டுகள் 32 ஆண்டுகள் நான் திருநிலைப்படுத்தப்பட்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு விடுமுறையிலும் அவரை சந்தித்தேன். லாஸ்ட் இயர் ஜனவரி மாதத்தில் அவரை கிரேஸ் அண்ட் கம்பேஷன் இங்கு தான் சந்தித்தேன். அப்பொழுது சொன்னார்கள், என்னால் நடக்க முடியவில்லை, முட்டி வலி, கால் வலி, கை வலியாக இருக்கின்றது என்று சொன்னார். நான் கூறினேன், சிஸ்டர், இவர்கள் எல்லாத்துக்குமே கடவுளுக்கு ஒப்புக்கொள்ளுங்க. அதில் பாருங்க, ஒரு ஜாய். When you tremble about yourself, you will not be satisfied at all. But if you offer to someone, it will have a great benefit of redemptive suffering. That's what I told them. நான் என்ன சொன்னேன் என்றால், அதையெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்துள்ளீர்கள். சிலுவையை விட்டு நோக்குங்கள். சிலுவை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆகவே நமது சஃபரிங் ஆனது மண்ணோடு மண்ணால் அழிவதில்லை, அது மீண்டும் உயிர்த்தெழுகிறது. அந்த உயிர்த்தெழுதான் நாம் resurrected life that we enjoy in the presence of God. We talked to her and we spent about 30 minutes in the Father, and she told me, Father, என்னால ஜெபம் பண்ணிக்கோ, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆண்டவருடைய பணியில புரட்சியோடு மிகவும் சிறப்பான முறையில் பணியாற்றுகிறேன் என்று கடைசியாக பேசினார். இந்த விடுமுறையில் வந்தவுடன் நான் நினைத்தேன், போய் சோபாவை பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டுதான் இருந்தேன். இருந்தாலும் அடுத்த மாதம் என்னுடைய பிறந்த நாள் வருகின்றது, அப்பொழுது போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளலாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய சிஸ்டர் தெரேசா சொன்னார்கள், சிஸ்டர் இருக்கிறாங்க தெரேசா கம்பேஷனில், போய் பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு சீரியஸாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கவில்லை. அதே நேற்று சாயங்காலத்தில் என்னுடைய சிஸ்டர் ஃபோன் பண்ணி, சோபாக்கா இறந்து விட்டார்கள் என்று சொன்னார். மனசுக்கு வேதனை அடைந்தது, மிக வருத்தப்பட்டேன். கடவுளே, எவ்வளோ சீக்கிரமா எடுத்துக்கொண்டாய் என்று வேதனையோடு ஜபித்து அம்மா அவருக்காக இந்த காலையிலே வந்து திருப்பணியாற்றி அவர்களுடைய இருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு கம்பேஷனேட் பர்சன். அவருடைய மனசு எல்லாம் கருணை உள்ளம். எந்தெந்த இடத்தில் அவங்க போஸ்டிங் இருக்காங்களோ போன் செய்யணும்னா அவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவார்கள். தனக்காக எதுவுமே கேட்டதில்லை. அவங்க சொல்லுவாங்க, சோபா உங்களுக்கு தான் வேணுமா சோபா என்று தான் கேட்பேன். அதுக்கு அவர்கள் சொல்லியது, எனக்கு என்னுடைய கம்யூனிகேஷன் என்னை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வது, எனக்கு எல்லாமே இருக்கிறது. இருந்தாலும் எங்களோடு பணி செய்கின்ற ஒரு சிலர் மிகவும் வேதனைப்படுகின்றார்கள். அவர்களுக்காக ஒரு சில தொகையை நீங்கள் அளிக்க
பொருளை நமக்காக எடுத்து வழங்கினார். ஆகவே இரண்டே ஒரு காரணத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். The grace. She had a grace on life. She had a grace in her attitude. She had a grace on her behavior. Everything that she did was in the grace of God, and the grace was transformed to the people, those who are contacted with her. The second point is the compassion. மருத்துவம் கருணை உள்ளவர். யார் வந்தாலும் அவங்களோட தாராளமாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, நல்ல அழகாக அவங்களோட பார்க்கறது. அப்படிப்பட்ட ஆள் இன்று இந்த காப்பிலே படுத்துக் கொண்டிருக்கின்றார். பேச முடியாது, கேட்க முடியாது, உணர முடியாது, சிரிக்க முடியாது. நாம் அவரை பார்த்துதான் நாம் சிரிக்க வேண்டும், நாம் அவரோடு பேச வேண்டும், அவரின் குரலை நாம் கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இன்று நமக்காக மறைத்து பேசுவதற்காக விண்ணகத்தில் பிறந்திருக்கின்றார். இயேசுவின் கருணையினால் அவர் செய்த குற்றங்கள், குறைகள், தவறுகள் அனைத்தையும் ஆண்டவர் அவரை மன்னித்து வான்வீட்டில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றும், அவர் செய்த நல்ல காரியங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்லவும், அவர் குடும்பத்தாருக்கும் மற்றும் சிஸ்டர் கட்டியிருந்தா அவர்களுக்கும் குழுவிற்கு அனைத்து கண்ணியர்களுக்கும் அனுதாபத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு சிஸ்டர் சோபா அவர்கள் விதத்தில் நமக்காக பரிந்துரை செய்ய இருக்கின்றார். இவ்வளவு வாழ்வு முடிந்தாலும் மறுபட வாழ்வு சொல்கின்றது. அதுதான் இயேசு St. John's Gospel சொல்லுகிறார், let not be your hearts to be troubled. கவலைப்படாதீர்கள். ஆலயத்தில் நமக்காக இடம் இருக்கின்றது. I am going there to prepare a place for you. That's a promise that we have from our Lord Jesus Christ. Our sister Shobha, and she has gone over there to be with the Creator who has given her life, and today she enjoys with the new life that we celebrate, the new life that has been given to her. அதனால் நாம் அனைவரும் சேர்ந்து அருள் சகோதரிக்காக ஜெபம் செய்வோம். அவரை எடுத்து பாடுகின்ற கண்ணியர்கள், காங்கிரிகேஷன் அண்ட் உற்றார் உறவினர் அனைவரும் ஆண்டவரின் கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு திடத்தோடும் பாசத்தோடும் நன்றி உணர்வோடும் அவரை நினைத்து அவருக்காக தொடர்ந்து ஜெபம் செய்வோம். ஆமென். மணிமோடு துயரோடு வாழும்
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், எங்களுடைய மனதிற்குரிய எல்லா சிந்தையாக இறைவனுக்கு ஏற்பதாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்மடியார் சகோதர ஷோபாவின் மீட்பிற்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி இக்காணிகளுக்கு பணிந்து அழிக்கின்றோம். இவர் உம்முடைய திருமணித்த மண்பாடு மீட்பார் தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதாம் அவரையே தம் இரக்கமுடன் நடுவராக எதிர்கொள்ளச் செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்கு ஒழுகின்றது சாபத்தின் நம் என்னுடையது எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினார். வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்ற வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளருக்கு வாழும் மாறுபடுகின்ற அளிக்கப்படுவது இந்த மண்டல வாழ்வில் அடைந்ததும் விண்ணகத்தில் நிலையான ஆடு வீடு ஆயத்தமாக இருக்கின்றது. ஆகவே பாடல் தன்மை மாணவர்களும் அரிய நிலம் நல்ல தலைமை வான் படைகளின் அணிகள் அனைத்தோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. Thank you.
கொடுத்ததுமே என்று மகனாக எங்களானவே கிறிஸ்து வழியா தூய ஆவியாரின் செயலாளர்களால் அனைத்தையும் உயிருக்கு தூயப்படுத்துகின்றனர். கதிரவன் தோன்றி மலை மலை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்கு நாங்கள் கொண்டு வந்தவருடைய காணிக்கைகளை அதே ஆவியார் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உங்கள் மகனாக எங்கள் ஆண்டவரே ரத்தமாகும் இவை மாறுணவா அவர் பணித்தவாய் இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபடவுடன் தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து மாத்திரத்தை கூறி ஆசிகள் அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அடித்து அவர் கூறியதால் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவனமேரவுவிருந்து அருந்திய பின்னத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சிலர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மீன்படைக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வென்றேற்றத்தையும் நாம் நினைவுகிறோம். இவர் மீது வருவாரை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இவ்விதமான விருட பணியை நன்றி செலுத்தி மருத்துவ கொடுக்கின்றோம். உமது திருவிழாவின் காணிக்கையை கண்ணோக்கியருட உண்மை மன்றாடுகின்றோம். இப்படியினால் உளம் கணிய திருவிழாமாய் இவ்வாறு உம்முடைய திருமண திருவிழத்தால் கொண்டு பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உலகம் உடையவராக தொடங்க செய்கிறார். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன்முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு உறவாக்கி பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீண்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்வதற்கு அவையை சிறப்பாகவும் ஐயராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், ஒரு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெறச் செய்கிறார்கள். நீர் விரும்பியபடியும் திருமுனைக்கின்ற
இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். வாராண்டவரை அருள் சகோதரி சோபா அவர்கள் உண்மையே உணவாக உண்டு, உண்மை போலவே இந்த உலகத்தில் வாழ்ந்து நீ சொன்னது போல உன்னுடைய உடலை உள்ளவர்கள் நிறைவாழ்வையும் நித்திய வாழ்வையும் பெறுவார்கள் என்பதற்கு ஏற்ப அவருக்கு நித்திய வாழ்வை நீரளிப்பீராக. அருளும் இரக்கமும் கொண்டு இந்த சபைக்கு ஏற்றவாறு அவர் அற்புதமாக உமது இறையாட்சி பணியை நிறைவு செய்திருக்கிறார். 50 ஆண்டுகள் இந்த சபை நிறைவு செய்கிற போது தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்திருக்கிறார். அன்பான ஆண்டவரை, உம்முடைய பாடுகளோடு அவர் கடந்து வந்திருக்கிறார். உம்மை போலவே அவர் இறந்து, உம்மை போலவே உயிர்த்து உம்மோடு விண்ணகத்தில் முகமுகமாய் தரிசிக்கும் மோட்ச பேரின்ப பெருவாழ்வை அவருக்கு அளிப்பீராக. அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருந்தும், கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்கு உரிய எங்கள் உடலை மாற்றிக்கு உரிய நமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகம் விட்டு சென்ற அனைவரை இந்த அருள் இறக்க சபையில் உம்முடைய இறையாட்சி பணியை சிறப்பாக செய்து இன்று உமது விண்ணக பீடத்தில் வந்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களை நாங்கள் இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய அருள் கண்ணியர்களின் அனைத்து ஆன்மாக்களுக்கும் நீர் நித்திய வாழ்வை பரிசாக அளிப்பீராக. நாங்களும் ஒரு நாள் அங்கு இருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் ஒரு ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம் என்று உறுதியாக நம்புகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேற்றுவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறீர். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் மக்கு உரியதே. ஆமென்.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் வீடு நோக்கி இருக்கும் பெரும்பதற்காகவும் எம்மிப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விடுச்செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுலகத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
மொன்சினியோர் டான் ராபர்ட் அவர்களே, அருள்திறக்க இந்த சபையினுடைய பிரேரர் அருள் சகோதரி பெட்ரிடா அவர்களே, இந்த இல்லத்தினுடைய அருள் சகோதரி ரோஸ் அவர்களே, இந்த ஷோபா அனைவருக்கும் அன்போடும் அகமகிழ்ச்சி ஊட்டுகின்ற அருளும் இரக்கமும் கொண்ட வாழ்வை அவரோடு நடந்து இறுதி யாத்திரையில் பங்கு கொண்டு அவருடைய ஆன்மா இறைவனுடைய இறக்கத்தினால் இந்தியா வாழ்வு பெற்றே ஆக வேண்டும் என்று இந்த திருப்பதியில் கலந்து அவருக்காக மன்றாடி கொண்டிருக்கிற அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கை நிச்சயமாக அவருக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும். அவர் இறைவனில் ஒன்றாக விண்ணகத்தில் நிச்சயம் இருப்பார் என்று நாம் நம்புவோம். அருள் சகோதரி சோபா அவர்களை மிக நீண்ட நாளாக நான் அறியவில்லை. ஆனால் நான் பார்த்ததிலிருந்து நான் அறிந்து கொண்டேன். இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் மக்கள் சந்திக்கிற போது சலித்துக் கொண்டு எப்போது இறப்போம் என்று சொல்லுவார். ஆனால் இறப்பு நெருங்குகிற போது அந்த இறப்பை கடப்பதற்கே அவர்கள் ஆவல் கொள்வார்கள், இறப்பை விருப்பார்கள், துன்பத்தை விருப்பார்கள். ஆனால் மாறாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் அருள் சகோதரி சோபா அவர்கள் இந்த சபைக்கு உரிய அருளும் இரக்கமும் கொண்டு மிக அற்புதமாக அனைத்து பணிகளையும் ஆற்றிவிட்டு இறுதியிலே அவருடைய வாழ்வு இறுதி கட்டத்தை அவர் அறிக்கும். இயேசு இறக்க போகிறார் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அதை அமைதியாக இனிமையாக ஏற்றுக்கொள்கிறார். புனிதர்களிலே பார்க்கிறோம், புனித குழந்தை தெரசம்மா சிலுவையில் அவர் இறக்க போகிறார் என்ற நேரம் நிச்சயம் தெரியும். அதை அவர் அமைதியாக இந்த ஆனந்தத்தோடு எதிர்பார்க்கிறார். சிஸ்டர் சோபா அவர்களையும் நான் பார்த்தேன். அவருடைய இறுதி நாள் அவர் முன்பே தெரியும். ஆனால் அந்த துன்பத்தை போக்குவதற்கான மருந்துகளை கூட அவர் எடுக்காமல் தன்னுடைய பாடுகளை இறைவனுடைய பாடுகளோடு இணைத்து இறைவன் அற்புதமாக இறைவனுடைய உடலை தேவனத்தினுடைய வாங்குவதற்கு அங்கிருந்து நடந்து வந்து ஒவ்வொரு திருப்பதிலும் அவர் ஆண்டவருடைய உடலை உண்டார். அவர் சொல்வது போல என் வானிலிருந்து இறங்கி வந்த உணவு தான். இந்த உணவை உண்பவர் இறப்பிலும் வாழ்வர், நிறைவாழ்வையும் பெறுவார் என்பது போல அருள் சகோதரி சோபா அவர்கள் நிச்சயமாக நிறைவாழ்வை அவர் பெறுவார். இன்னும் அவர் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், தன்னுடைய பாடுகளை இறைவனோடு அவர் இணைத்து இறைவனுக்கு நம்பிக்கையோடு அவர் ஒப்புக் கொடுத்தார். அவர்களுக்கு சொல்லுகிறது போல இயேசுவின் இறப்பில் பங்கு கொண்டவர்கள் நிச்சயம் அவருடைய உயிர்ப்பில் பங்கு கொண்டு உலகத்தில் அவரை பார்ப்பார்கள் என்று சொன்னார். ஆகவே இயேசுவில் அவருடைய பாடுகளில் அவருடைய இறப்பில் அவரோடு இணைந்து ஒப்புக் கொடுத்த அருள் சகோதரி சோபா அவர்கள் நிச்சயமாக உயிர்த்த ஆண்டவரோடு ஒன்றாக இருப்பார் என்று நாம் நம்புவோம். அவருடைய வாழ்வு என்பது எந்த அளவுக்கு ஒரு கரை உள்ளது என்று சொன்னால், இந்த அருள் இறக்க சபையானது இங்கே தொடங்கி 50 ஆண்டுகள் இது பொன்விழா கொண்டாடுகிற ஆண்டாக இருக்கிறது. அவர்கள் செய்கிற அருள் பணி, அவர்கள் செய்கிற சமூக பணியாக மக்கள் நலப்பணி, குழந்தைகள் நலப்பணி, முதியோர் நலப்பணி ஆகிய நற்செய்தியை வாழ்வாக்கும் பணிகளை செய்து கொண்டிருக்கிற அனைத்திலும் அவர் பங்கு கொண்டவர். இது அனைத்திலும் அவர்கள் பொன்விழா கொண்டாடுவது போல சிஸ்டர் சோபா அவர்களும் பொன்விழா, பொன்னை அவருடைய வாழ்க்கையை பொன்னாக இறைவனிடம் அவர் பணித்திருக்கிறார். அந்த சபை நிறைவு விழாவை கொண்டாடுகிற போது இறைவனடி சேர்ந்திருக்கிறார். நிச்சயமாக இறைவன் அவருக்கு நித்திய வாழ்வை பரிசாக அளிக்கிறார். அவருடைய ஆன்மாவின் பரிந்துரையின் வழியாக இன்னும் இந்த பயணத்தில் அவருடைய சபையார்கள் அனைத்து பணிகளையும் மிகச் சிறப்பாக ஆண்டவருக்கு அந்த ஏற்றது போல அவர்கள் அனைத்து பணிகளும் அவர்கள் நிறைவாழ்வோடு அவர்கள் மகிழ்வோடு செய்வதற்கு இறைவன் அரவணைப்பாராக. இந்த திருவண்ணாமலை பங்கின் சார்பாகவும் திருவண்ணாமலை மறை வட்டத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை அவர்களுக்கு புரிந்து வாழுகிற அந்த சபையினுடைய தலைவி மற்றும் சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் அளிக்கிறோம். குறிப்பாக அவர்கள் குடும்பத்தாருக்கு தங்களுடைய உறவினர்கள் இறந்து இப்பொழுது வாடிக்கொண்டிருக்கிற அவர்களுக்கும் இறைவனை அவர்களுக்கு அன்பாயும் ஆறுதலும் அவர் இருந்து
வழிநடத்த வேண்டுமாய் கொண்டாடுகிறோம். இறந்த இவர் இறைவனோடு இருந்து கொண்டு அனைவரும் வாழ்வு வருவதற்கு நிறைவாழ்வு வருவதற்கு நமக்காக விண்ணகத்தில் இறங்குவாராக. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த இரங்கலை அறிவித்துக் கொள்கிறோம். So I would like to thank Very Reverend Monsignor John Robert for having agreed to preside over the Mass. You were so kind, Father, that immediately you ran back and asked me what you could do, for which I am very grateful. Thank you, Father. And when Sister Shobha was passing, it was just a matter of few seconds. And that time, when we contacted Father Bhuvadi, he immediately came and gave the blessing. And he was with us for a few minutes, and that was a great comfort to us and support to us. And the parish priest and the assistant parish priest have always been very helpful and always coming forward when we are in dire need. We thank you for this. Also, I would like to thank Father Jnanajogi, the former parish priest, and he has not made he hasn't cut off from himself with us, and he had been a great support to us. And thank you for coming and celebrating the Mass with us and sharing our sorrow with us. Thank you. And I would like to thank Father, a friend of Sister Shobha, Father Papaswamy, for having come here, and I am sure it was the Lord's will that you were so near that you were on holiday this month. Otherwise, you would have had to come all the way from Nagaland. And your friendship has proved that the Lord wanted you to be here for Sister Shobha's funeral. Thank you so much, Father. And of course, I thank our Benedictine brethren, particularly the monks from Asipad Monastery, Father Pius, and other monks who have come to support us in our Benedictine fraternity. Thank you, Fathers, for coming all the way from Bangalore. And I would like to thank all the priests in the vicariate and the religious communities, the Servites, the Capuchins, and the religious sisters, Mount Carmel sisters, and the Mary sisters, and our students from the nursing school, our residents, friends, and those who have known Sister Shobha for a very long time. You have all come to share our sorrow with us. And last of all, I would like to thank Sister Rose for having accompanied Sister Shobha in all her ups and downs, and particularly Sister Serena and Sister Prema, who have been with her personally, caring for her and doing a palliative nursing is not easy. Every minute and every second we have to observe the patient, and you have been so faithful in doing that. I am very grateful. Thank you so much, Sister. And last, I thank Sister Shobha's sister and their family members for having come, that we will share the sorrow with you. And I am sure Sister Shobha is very happy with the Lord and interceding for us. Thank you so much.
நேற்று தினத்திலே வைரஸ் அவர்கள் தொடர்பு கொண்டு சொன்னார்கள். அப்பொழுதானும் ஆயப்பதை அவர்களும் இந்த 2 குழுக்களும் உணவர்களுக்கும் அப்பொழுதான செய்தி வந்து ஆயப்பதைக்கு நான் வைரஸ் சொன்ன அந்த செய்தியை அவரோடு கொடுத்து அவர்கள் சொன்னார். My happy condolence that I wanted to available, but I'm unable to come because I had some appointments. I said for Robert, that's why he told me, then I told Sister after me. My dear sisters, I'm really grateful, not only me, the whole diocese of Vedlo, to the Sisters of Grace and Compassion for all your wonderful ministry and service to the people of this diocese. Especially with all your dedication, with all your sacrifice, that you serve the poor people and they come here for many things, not only for medication, also for all other needs. You are also good to welcome them and to serve them gracefully. For that, I would like to I extend my sincere thanks. Especially Sister Shobha. I know her for past, I think, I didn't have any contact. But when I used to come for the profession of singing, she was the one who used to come with full of joy and happiness to be part of the choir. I said, brother, Robert, you take this talk. You don't leave this talk. Please, please. So like that, she was so much interested in singing the Lord's song joyfully. That I know, tuli over it. After the part of it, smiling, all the interest, the commitment. And in between, I didn't have any contact, but afterwards, I thought that she was sick. I never thought that this kind of sickness. But anyway, God was so grateful to her to take her to this congregation. Grace and Compassion as a part of this community, part of this congregation, as a sister, worked for the people and brought joy and happiness to the community here. I really thank Sister Shobha. You were here in this diocese of Vedlo, both in Runamani community as well as in RDU community. Both the communities we were here serving the people. The name of the diocese of Vedlo, Bishop Ambrose, and all the priests and religious and people of this diocese, they extend our hearty condolences and our prayers, especially to the family members. We are very, very grateful to you that you offered your sister this congregation for the great service of the vineyard of our Lord Jesus. So God be with you and strengthen your faith at this time of your sorrows and sufferings. Especially, I extend our hearty condolences to our precious Sister Matilda, who was kind enough to inform us also to take care of the sisters here at the time of the need, especially at the time of the sickness. So, Sister, we are very grateful for your wonderful service with the people of the diocese, and also Sister Rose, the community superior here, and all other sisters for your sisterly love to her, especially the last days of her life in this world. Definitely, I believe that she enjoyed your love and your presence and your prayers. Once again, I extend our hearty condolences and also our prayer to the prayers and all the sisters of this congregation, especially the members of the family. God be with you and continue to lead us and guide us and give us the real inner joy and peace and eternal rest to Sister Shobha. Let us stand up for the final prayer. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருவுடன் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார்.
அதன் பயனாக எங்களது சகோதரி ஷோபா அடிக்கும் அதை விண்ணக விருந்திற்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிகிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறுதி சடங்குகளுக்காக நாம் ஒன்று கூறுவோம். அவர்களது அவர்களை நோக்கி நாம் நம் சகோதரி அருள் சகோதரி ஷோபாவி அவர்களை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவார். தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதாம், இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாம், பாவக்கடல் ஒழிவதாம். தந்தையிடம் இவர் அன்புறவர் கொள்ள நல்லாயின் இவரை அழைத்துச் செல்வாராம். இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமை பெற்று மகிழ்வாராக. ஆமீன். இறந்தோர் வாழ்வே ஒளி பெறுக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வே ஒளி பெறுக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. விண்ணொளி அவர் மேல் ஒளிந்திடுக, நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு நம்மடியால் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் உலக வாழ்வில் வெவ்வேறு பல நலன்களை கொண்டிருந்ததற்கெல்லாம் அவர் நன்றி கூறுவோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்ந்து உம் அடியாருக்கு பேருந்த வீட்டின் கதவுகளை திறந்தோம். மேலும் இங்கிருக்கும் நாம் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் மறு சகோதரியோடும் என்னோடும் ஒன்று சேர்ந்திருக்கு மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள செய்தது எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நன்றாடுகின்றோம். நித்திரை பாதத்திலே வாகடித்தருடும் ஆண்டவரே, சமாதானத்தை பார்வாராக. நித்திரை பாதத்திலே வாகடித்தருடும் ஆண்டவரே, சமாதானத்தை பார்வாராக. நித்திரை பாதத்திலே வாகடித்தருடும் ஆண்டவரே, சமாதானத்திலே பார்வாராக.
ஹலோ அது ரெடி ஆச்சு. இப்போ டெத்தில் இருக்கா எவ்வளோ அது வர ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடும். சரி வர இது பதுக்க பசங்க இல்லை இல்லை கிரேஸ்
அருட் சகோதரி சோபா அவர்களை மண்ணிலிருந்து வந்தவர்கள் மண்ணுக்கே திரும்புவார்கள் என்பது போல ஆண்டவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். அதே போல இந்த மண்ணுக்கே அவருடைய உடலை நாம் அளித்தாலும் அவருடைய ஆன்மா நிச்சயமாக இறைவன் இரக்கத்தினால் உயிர்த்து நித்திய வாழ்வை அடையும் என்ற நம்பிக்கையோடு அவருடைய உடலை இந்த கல்லறையில், புனித கல்லறையில் அடக்கம் செய்யும் இந்த வழிபாட்டில் நாம் பக்தியோடு கலந்து கொள்வோமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சித்திருக்கிறீர். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இந்த கல்லறையை உயிர் தொடும் நம்பிக்கையும் வளர்க்கின்றன. நீர் அடியார் அருட் சகோதரி சோபாவை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் மட்டும் இவர் கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாறச் செய்தருள்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரையாதலால் இவர் உயிர் தெழுந்தபின் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அருட் சகோதரி சோபா இவ்வுலக வாழ்வினின்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருவுளம் கொண்டதால் அவர் உருவான மண்ணிற்கே அவர் செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்கு உரிய தம் உடலை மாட்சிக்கு உரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம்முடைய அன்பு அருட் சகோதரி சோபா ஆண்டவரிடத்தை அவரை ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிழ்வுடன் உயிர்த்தெழச் செய்வாராக.
என்ன